அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள். மீண்டும் மிக கனமழை எச்சரிக்கை. பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும்? என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுள்ளது? எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழகத்தில் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலு குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இன்றைய நாட்கள் காலை 5:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடகிழக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணியளவில் அதே பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக 50 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மையம் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 5 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை கடலோர பகுதிக்கு திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே முல்லைத்தீவுக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் தமிழகத்தில் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். இது மட்டுமல்லாமல் கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழையே தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் முதல் மிதமழையும் அவ்வப்போது இடியுடன் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார், வருடா, குமடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.